₹1 கொடு நான் 80,000 ரூபாய் தரேன்னு யாராச்சும் சொன்னா நம்புவீங்களா? கேட்க நல்லா தான் இருக்குல்ல? சரி, யாரு இப்படி சொன்னாங்க, எதுக்காக அப்படி சொல்லி இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆண்டு அச்சிடப்பட்ட இந்தியாவோட ₹1 நாணயத்தை கொடுத்தா ஒரு ஐபோன் இலவசமா வழங்கப்படும்னு ஒருத்தர் ஷார்ட்ஸ்ல வீடியோ போட்டு அது ட்ரெண்ட் ஆகி பலரையும் வியப்புல ஆழ்த்தியிருக்கு. இந்த செய்தி உண்மையானதா இருக்க வாய்ப்பு இருக்கிறதா நாணய சேகரிப்பாளர்கள் கருதுறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த குறிப்பிட்ட வருஷத்துல அச்சடிக்கப்பட்ட ரூபாய் நோட்டு, காயின் போன்றவற்றுக்கு இவ்வளோ பணம் தரும் அப்படின்னு எல்லாம். சரி, இப்போ இவர் ஏன் இந்த காயினுக்கு ஐபோன் தரேன்னு சொன்னார் அப்படின்னா, 1970 வெளியிடப்பட்ட இந்த ₹1 நாணயங்கள்ல நிக்கல் உலோகத்தினால செய்யப்பட்டது. ஆனா 2ஆம் உலக போருக்கு அப்புறம் ஏற்பட்ட நிக்கல் தட்டுப்பாடு காரணமா நிக்கல் உலோகத்தோட விலை 5 மடங்கு அதிகரிச்சிடுச்சு. இந்த நாணயங்கள் அச்சிடப்படுவது முற்றிலும் நிறுத்தப்பட்டுடுச்சு. இப்போ இந்தியா முழுக்க இத்தகைய அரிய வகை நாணயங்கள் ஏறத்தாழ 3000த்திற்கும் குறைவாகவே புழக்கத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. இருப்பினும் கூட இதனை பெரும்பாலானவங்க பத்திரப்படுத்தி வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அரிய வகை நாணயங்களை சேகரிக்கிறவங்க இந்த 1970 நாணயத்தை ₹1,00,000 மேல கொடுத்து வாங்கவும் தயங்க மாட்டாங்க. அதனால அந்த நாணயத்தோட மதிப்பை கணக்கிட்டா ஒரு ஐபோன் வழங்குறது அவங்களுக்கு எந்த விதத்திலும் நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இருந்தாலும் கூட பொதுமக்களோட நலன் கருதி டிஸ்க்ளைமர் போடுறது எங்களோட கடமை. ஸோ இந்த மாதிரி விளம்பரங்களை நம்பி போறதுக்கு முன்னாடி அதோட நம்பகத்தன்மையை உறுதி செஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமை.